ஓகே, எல்லாருமே ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. அதாவது நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு, தமிழில் நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபினான்ஸ் கமிஷன்னு சொல்லக்கூடிய நிதி ஆணையம் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1951 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1951 1951 வருஷத்தில் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ், நோ, எதுவுமே மேக்ஸிமம் ஆட் ஆகிருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் ஓட்டி கூட யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நீங்கள் போயிட்டு இப்போ படிக்கலாம். ஓகே, 1951 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சார்ந்தது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அது அரசியலமைப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பிரிவுங்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா அது ஜஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்களை சஜஸ்ட் தான் பண்ணும். அதை வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது கவர்மெண்ட்டு. அப்போது சில நோக்கங்களுக்காக மட்டுமே அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது அரசியலமைப்பில் ஒரு பங்கு எடுத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு ஆர்டிக்கலே கிடையாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்போது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு நிறுவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக எழுதிக்கோங்க. இது ஒரு அரசியலமைப்பு நிறுவனம். இது ஒரு திஸ் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக எழுதிக்கோங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டோம் இதை. ஓகே, இதை வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1951 உருவாக்கிட்டாங்க. இதை இப்போ இப்படி ஒரு கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கமிட்டி, கமிஷன் இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கு தலைவர்கள், அதாவது சேர்மன், மெம்பர்ஸு இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் நம்ம வந்து இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்னா ஆர்டிக்கல் 280, விதி 280. ஆர்டிக்கல் 280 தான் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல். இதை பற்றி கேட்டால் நீங்கள் எழுதணும். ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டால் 280. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 465 ஆர்டிக்கல் இருக்குது. அதில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எதுனா 280. அந்த ஆர்டிக்கல் நல்லா தெரியணும் பர்ஃபெக்டாக. ஷரத்து 280 அப்படின்னு சொல்லலாம், இல்லை விதி 280ன்னு சொல்லலாம், இல்லை ஆர்டிக்கல் 280ன்னே சொல்லலாம். தமிழ்லேயே சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் காமன், தமிழ் ஆர் இங்கிலீஷ் எல்லாருக்குமே. ஓகே, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் யாராலனா பிரசிடெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிஷன். ஓகேவா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமும் ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸோடு சேர்த்து ஒரு கமிஷனை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைமு பிரசிடெண்ட் உருவாக்குவார். ஓகேவா? காம்போசிஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த டாபிக் காம்போசிஷன் அப்படின்னா அமைப்பு. தமிழில் வந்து அமைப்பு. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்துடைய அமைப்பு. காம்போசிஷன். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இதில் இங்கிலீஷ் மீடியம் யார் இருக்கீங்க எனக்கு ஃபஸ்ட்டு அதை கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லைன்னா நான் தமிழ்லேயே கூட சொல்லிடுவேன் மொத்தமாக எல்லாருக்குமே. ஏன்னா நான் 2 புக்கை ரெஃபர் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் ப்ளஸ் வந்து எக்கானமிக்கு வந்து ஒரு பெரிய புக்கு ஒன்று வச்சுருக்கேன். லைக் வந்து சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட புக்கு. இந்த 2 புக்கையும் நான் வந்து ரெஃபர் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த நோட்ஸ். ஸோ எல்லாருமே ஒரே கண்டென்ட் தான். ஓகே, அப்போது 2த்துலேயுமே நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்போசிஷன் எழுதிட்டிங்களா? காம்போசிஷனில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது ஃபினான்ஸ் கமிஷன் கன்சிஸ்ட், அதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல, சேர்மன் அண்ட் 4 அதர் மெம்பர்ஸ். சேர்மன் அண்ட் 4 அதர் மெம்பர்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள்.
ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். இதில் இருக்கிறவங்க ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். ஓகேவா? இந்த ஃபினான்ஸ் கமிஷன், இந்த நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர் இருப்பார், அவங்களுக்கு கீழே அவர் வேலை செய்கிறதுக்கு ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தாங்குறவங்க. அப்படின்னா இந்த 5 பேர் தான். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட். இந்த 4 பேரையும் அப்பாயிண்டட் பை, அதாவது சேர்மன் அண்ட் அதர் 4 members to be appointed by the president. To be appointed by the president. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். இந்த 4 நபர்கள் மற்றும் தலைவர், இந்த 5 நபர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இவர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தலைவர் மற்றும் 4 நபர்கள் இருக்காங்க இல்லையா, சேர்மன் அண்ட் 4 members, இவங்க ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், அதாவது மறு நியமனம் செய்ய முடியும். மறு நியமனம், அதாவது மறுபடியும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 5 நபர்களை மறு நியமனம் செய்ய முடியும். அதாவது ஒரு டைம் வந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தர் மெம்பராவோ இல்லை சேர்மனாவோ போட்டாங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து அதே நபரை சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் சில கமிஷன்ஸில் வந்து அப்படி சூஸ் பண்ண முடியாது. அது போக போக எந்த கமிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே பர்சன்ஸை திரும்பவும் அடுத்த தடவை ஃபினான்ஸ் கமிஷனில் மெம்பராவோ சேர்மனாவோ நம்மளால் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு மெம்பராக வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத, குவாலிஃபிகேஷனாக தகுதிகள், அதாவது தலைவர் ஆகிறதுக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் ஆகிறதுக்கோ என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத பாராளுமன்றம் தான் முடிவு செய்வாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான வார்த்தை, தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை முடிவு செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உரியது. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை வரையறுக்கும் அதிகாரம், எப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே, தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை வரையறுக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உரியது. Parliament as specified the qualifications. Parliament has specified the qualifications of the chairman and members of the commission. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா அது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இவங்க எப்போ வரைக்கும் பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது பிரசிடென்ட். ஸோ இது எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டாபிக் போட்டுக்கோங்க. இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சேர்மனாக இருக்கணும்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதை நோட் பண்ணிக்கோங்க. தகுதிகள், தலைவருக்கான தகுதிகள். ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனுடைய குவாலிஃபிகேஷனே போட்டுக்கோங்க. சில விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டோட
ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேவா? அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி இருக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி இருக்கணும். have the qualification to Supreme Court judge. அதே மாதிரி கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். have the experience of government and administration எழுதிக்கோங்க. அதாவது அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றிருக்கணும். அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றிருக்கணும். அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றிருக்கணும். நிதி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றிருக்கணும். நிதி நிர்வாகம் அதாவது ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவே மெம்பர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து சேர்மனோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்தது மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன். A judge of high court. A judge of high court அதாவது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கணும். உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். A judge of high court or one qualified to be appointed as one. அதாவது ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஜட்ஜாக, அதாவது இவரை வந்து குவாலிஃபைக்கு உள்ளே என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இவரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன். புரியுதா? அதுதான் இதுக்கு மீனிங். ஒன் குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் ஒன். அதுதான். அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்கணும். சிம்பிளாக தெரியணும்னா ஒரு பர்சன். 4 பேர் சொன்னோம் இல்லையா மொத்தம். அதில் ஒரு பர்சன் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் இல்லை அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு எலிஜிபிள் ஆகிற லெவல்லையாவது இருக்கணும். 2வது பர்சன் எப்படி இருக்கணும்னா ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். அதாவது நிதி மற்றும் கணக்குகளில் சிறப்பான அனுபவம் இருக்கணும். நிதி மற்றும் கணக்குகளில் சிறப்பான அனுபவம் இருக்கணும் ஒருத்தர். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3வதாக ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அவருக்கு
wide experience in financial matters and administration. Wide experience in financial matters and administration. அதாவது நிதி மற்றும் நிர்வாகத்தில் அதிக அனுபவம் மிக்கவராக இருக்கணும். நிதி மற்றும் நிர்வாகத்தில் மிக அதிக அனுபவம் பெற்றவராக இருக்கணும். நிதி மற்றும் நிர்வாகத்தில் மிக அதிக அனுபவம் பெற்றவராக இருக்கணும். கடைசி 4வது பர்சன் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் எக்கானமிக்ஸ். இதுதான் 4வது பர்சனோட குவாலிஃபிகேஷன். ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் எக்கானமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் சிறந்த அறிவு பெற்றவராக இருக்கணும். பொருளாதாரத்தில் சிறந்த அறிவு பெற்றவர். சரி, ஓகே. இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? இப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட காம்போசிஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். யார் அப்பாயின்ட் பண்ணுறா, எவ்வளோ மெம்பரு, எத்தனை தலைவர், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவங்களோட எலிஜிபிலிட்டி, அவங்களோட குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, இவங்களோட ஃபங்க்ஷன் தான் என்ன? எதுக்காக தான் இப்படி ஒன்று உருவாக்கியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில வரி பிரச்சனை எதுவுமே வராமல் அந்த வரியை வந்து பகிர்ந்து கொடுக்குற வேலையை செய்கிறது தான் இவங்க. புரியுதா? இப்போ வந்து ஒரு டேக்ஸ் ஒன்று போடுறாங்க. இப்போ டோல்கேட்டை வந்து சுங்க வரின்னு ஒன்று விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து கொடுக்கறது இவங்க தான். பர்ஃபெக்டாக வந்து இதை இவங்களுக்கு கொடுங்க, இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ போங்க. இப்போ வந்து மொத்தம் 150 கோடி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாடுக்கு ஒரு 10 கோடி ஒதுக்குங்க, உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு 20 கோடி ஒதுக்குங்க அப்படின்னு இப்போ பண்ணுறாங்கல்ல பார்ஷாலிட்டி. அந்த மாதிரி வந்து ஒதுக்குறது தான் வந்து. ஏன்னா இவங்களும் பாதி பேர் அவங்க கட்சிக்கு சேர்ந்தவங்க மாதிரி தான் உள்ளே அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஆனால் சேர்மனாக இருக்கட்டும், மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஐஏஎஸ் லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் உள்ளே இருப்பாங்க. பட் இன்றைக்கும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் வேறு போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம கட்சி சைடு போக வேண்டாம். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை பிரித்து கொடுக்குற வேலை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டேக்ஸை பிரித்து கொடுக்குறது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கமிஷன். இது ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது மத்திய நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். இதை மாநில நிதி ஆணையம்னு ஒன்று உருவாச்சு பிற்காலத்தில். அதில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு நிதி ஆணையம் இருக்குது. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மத்திய நிதிக்குழுவுடைய இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு போட்டிருக்காங்க, ஒவ்வொரு நிதிக்குழு தலைவர் யார், எந்த வருஷம் அந்த நிதிக்குழு போட்டாங்க, எந்த பீரியடுக்கு போட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை மேட்ச் ஷீட்டில் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். புரியுதா? நான் சொல்கிற மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நோட்டில் ஒரு 4 பாக்ஸ் வர்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. 4 பாக்ஸு, பெரிய பெருசாக 4 பாக்ஸ் வரணும். புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு ஹெட்டிங் போடுவீங்க. ப்ளஸ் வந்து கீழே வந்து ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் யாரோட தலைமையில் அப்படிங்கிறது இது மாதிரிலாம். அதாவது ஃபஸ்ட்டு இங்கன்னா நிதிக்குழுன்னு போடுவீங்க ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. அப்போ முதல் நிதிக்குழு, அடுத்து அமைக்கப்பட்ட வருடம் 1951, அதோட தலைவர் அடுத்த பாக்ஸில் கேசி நியோகி, காலம் 1952 57. இந்த மாதிரி ஒரு 4 டாபிக் எழுதுகிற மாதிரி ஒரு பாக்ஸை போட்டுக்கோங்க. மொத்தமாக இன்னைக்கு தேதி வரைக்கும் 16 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷனில் ஏதாவது ஒரு 4 எடுத்து மேட்ச் ஷீட்டில் கேட்டுருவான். எப்படி கேட்கலாம்?
9வது நிதிக்குழு, 5வது நிதிக்குழு, 7வது நிதிக்குழு, 12வது நிதிக்குழு, இது 4ஐயும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த ரைட் சைடில் சேர்மனோட பேர் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணுங்கள், எந்தெந்த நிதிக்குழுவுடைய சேர்மன் யாருங்கிறத மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பாக்ஸை போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டிங்களா எல்லாரும்? பாக்ஸ் போட்டிங்கன்னா சொல்லுங்கள். அந்த சேர்மன்ஸ் எல்லாரையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், எந்தெந்த நிதிக்குழுவுக்கு யார் யாருன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 பாக்ஸு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன். 4 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸிலோட டாபிக் வந்து ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. 2வது பாக்ஸில் டாபிக் என்ன அப்படின்னா அமைக்கப்பட்ட வருடம், அப்பாயிண்டட் இயர். இதுக்கு நல்லா ஒரு 1/2 பேஜோ இல்லை 1 பேஜோ எவ்வளோ வேணாலும் விட்டுருங்க பாக்ஸை போட்டு. இப்போது இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கேயே டிக்டேட் பண்ணவா இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அதை பார்த்து உங்களோட சாய்ஸ். அந்த பாக்ஸில் வரப்போகிற 16 ஃபினான்ஸ் கமிஷனையும் நான் டிக்டேட் பண்ணவா வாட்ஸ்அப்பில் போடுறவா? நோட் பண்ணிப்பீங்களா? எனக்கு நோட் பண்ணி நோட்ஸை சென்ட் பண்ணணும், இல்லைனா நான் நம்ப மாட்டேன். இப்போவே சொல்லிட்டேன், நான் குரூப்பில் போட்டுடுறேன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து 16 ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸை குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். அந்த பாக்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது கடைசியாக நம்ம வந்து ஒன்றே மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இந்த கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்கலாம், அரேஞ்ச் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரேமானந்த கமிட்டி, ரெட்டியுடைய கமிட்டி, ஏஎம் குஸ்ரோ கமிட்டி, கேசி பந்து கமிட்டி, இந்த மாதிரி ஒரு 4 கமிட்டி கொடுத்துட்டு எது ஃபஸ்ட்டு போட்டாங்கங்கிறத ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்லை எந்த பீரியடுக்கு இந்த கமிட்டி போட்டாங்கங்கிறத கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக இதை படித்து வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கடைசியாக ஒன்று, 16வது நிதிக்குழு, 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ சமீபமாக 2023 போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரவிந்த் பனகரியா அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் தான் போட்டாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2026 ஏப்ரல் 1லேருந்து 2031 வரைக்குமான 5 வருடங்களுக்கு இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒர்க் பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற சாப்டர். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மேபி ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா சிலபஸில் இருக்கிறதுனால இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன்லேயே நம்ம ஸ்டேட்டோடது பார்க்கலாம். கிளாஸை முடித்த உடனே நான் அதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் கிளியராக. நான் இன்றைக்கி ஒன்று குரூப்பில் ஷேர் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அமெண்ட்மெண்ட்ஸ் தமிழில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்கூல் புக்கு 12th பாலிட்டி புக்குக்கு பேக் சைடில் இருக்கிற 103 அமெண்ட்மெண்ட்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கவனிச்சிங்களா அதை? சூப்பர். அதை வந்து 12th ஸ்கூல் புக் இருக்குது, பாலிட்டி புக்குனா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க அதை பிரிண்ட்டு போட்டு அதை அப்படியே நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கூட கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையே ஒரு நாள் கிளாஸ் கூட நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. அதையே கூட ஒரு நாள் கிளாஸ் வேணால் போடலாம் நம்ம. கண்டிப்பாக 103 அமெண்ட்மெண்ட்டை பற்றியும் நம்ம பேசலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட இன்னும் 3 அமெண்ட்மெண்ட் இருக்குது. 106 அமெண்ட்மெண்ட் இன்றைக்கு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை வந்து புக்கில் அப்டேட் பண்ணலை. அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன். 104, 105, 106 எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 106ஐயும் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸில் கொண்டு வரேன் கண்டிப்பாக. பட் அதை நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதிக்குழு. இவ்வளோ நேரம் பார்த்தது மத்திய நிதிக்குழு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாநில நிதிக்குழு. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்,
ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்காங்க, எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க இந்தியாவில்? இப்போ தானே சொல்லி முடித்தேன். சூப்பர். எல்லாருக்கும் தெரியுதுல்ல, டீச் பண்ணதுக்கப்புறம் கொஷின் கேட்டால் தெரியுதுல்ல. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்தது. ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க, மாநில நிதிக்குழு. இப்போது நிதிக்குழுவோடைய ஆர்டிக்கல் என்னது? நிதிக்குழு அப்படின்னா காமனாக ஒரு நிதிக்குழு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ஆர்டிக்கல் என்னது? காமனாக கேட்குறாங்கன்னா அது இந்தியாவோடதுன்னு அர்த்தம். இந்தியாவுடைய நிதிக்குழு ஆர்டிக்கல் 280 280ங்கிற ஆர்டிக்கல் படி ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னென்னா 243I 243I கேபிட்டல் ஐ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 243I. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சார்ந்தது. அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டிக்கல் இருக்கும். 243I படி ஒரு ஸ்டேட்க்கு ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கிக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த வருஷம் ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்குனாங்க அப்படின்னா ஏப்ரல் 1994. தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு நிதி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1994 வருஷம். ஓகேவா? ஏப்ரல் 1994 வருஷத்தில் தான் தமிழ்நாடு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஐங்கிற ஆர்டிக்கல் படி ஒரு ஸ்டேட்டில் ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கிக்கலாம். தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1994 ஏப்ரல் 1 ஆக்சுவலி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்து லோக்கல் கவர்னன்ஸ்க்காக உருவானது. 1992 உருவாச்சு. அந்த ஆக்ட் படி தான் இந்தியா ஃபுல்லாக என்னாச்சு அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய விஷயங்கள் பஞ்சாயத்து தனியாக, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்துக்கு தனியாக வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்தாங்க, முன்னுரிமை கொடுத்தாங்க தனித்தனியாக. அப்போது அதுக்கப்புறத்துல இருந்து தான் வந்து அதுக்கான ஆர்டிகல்ஸ் நிறைய டெவலப் ஆச்சு. பஞ்சாயத்துக்கு தனியாக, அர்பனுக்கு தனியாக, அந்த முனிசிபாலிட்டிக்கு தனியாக. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ பாலிட்டியில் பார்க்கலாம். பாலிட்டிங்கிற சப்ஜெக்டில் நாளைக்கு என்ன ஒரு டாபிக் வந்து பாலிட்டியிலேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற டாப்பிக்கே பாலிட்டி தான் சொல்லப்போனால். இந்த ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது பாலிட்டி ஆர்டிக்கல்லாம் பார்க்கும்போது இது எக்கானமிக்ஸில் வராது. பட் ஆனால் அவங்க சிலபஸில் எக்கானமியில் கொடுத்ததுனால நான் இன்றைக்கி இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வந்து சென்ட்ரல் காமனாக இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று படிக்கிறோன்னா அது எதுக்காக வந்துச்சு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிதி சம்மந்தமாக, அதாவது வரிகளை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்காகவும் எந்த ஒரு பிரச்சனையும் நிதி சம்மந்தமாக வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் ஸ்டேட் ஃபினான்ஸ், அதாவது சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன். பட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது எதுக்காகனா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸ் இருக்குல்ல, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக உருவாக்குனது தான் என்னது அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். புரியுதா? அதாவது அவங்களுக்கு நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்காக வரி தொடர்பான விஷயங்களை, அதாவது மாநிலத்தில் வரி வசூலிக்கிறாங்க இல்லையா நம்மளோட மாநிலத்தில், அந்த வரியை உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கும் ப்ளஸ் வந்து மாநில அரசுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 243ஐங்கிற ஆர்டிக்கல் படி மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நிதி பகிர்தலை கொடுக்கறது தான் இந்த மாநில நிதிக்குழுவோட வேலை. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் இதோடைய காம்போசிஷன் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன அமைப்பு, அதாவது இதுவா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ், ஸ்டேட் கவர்னன்ஸ் அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் இவங்களோட வேலை. அதே தான் அங்கே என்ன கான்செப்ட்டோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு லோக்கல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதே தான் இப்போது இதோட காம்போசிஷனும் சேம் தான். அங்கே எப்படி ஒரு சேர்மன் 4 மெம்பர், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒரு சேர்மன் 4 மெம்பர். இவங்க எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது அங்கே யார்?
அங்கே யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட்டு. பிரசிடென்ட் மாதிரியே ஸ்டேட்டில் யார் இருப்பா? கமெண்ட் பண்ணுங்கள். பிரசிடென்ட் மாதிரியே ஸ்டேட்டில் யார் இருப்பா? சென்ட்ரலில் பிரசிடென்ட் அப்படின்னா ஸ்டேட்டில் சிஎம்மா? கிடையாது, கவர்னர். கவர்னர், சூப்பர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிரசிடென்ட் அப்படின்னா ஸ்டேட்டில் கவர்னர். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கு ஈக்குவல் ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர். புரியுதா? அதுதான் பிஎம் சிஎம். அங்கே பிரைம் மினிஸ்டர்னா இங்கே சீஃப் மினிஸ்டர். அங்கே என்னது, அங்கே எம்பின்னா இங்கே எம்எல்ஏ. அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்போது அங்கே வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, சேர்மனையும் மெம்பர்ஸையும். இங்கே யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இவ்வளோதான். இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து கடைசியாக 6th ஃபினான்ஸ் கமிஷன் 2020 போட்டிருக்காங்க. 6வது நிதி குழு. தமிழ்நாட்டில் 6வது நிதிக்குழு கடைசியாக போட்டிருக்காங்க. 6th ஃபினான்ஸ் கமிஷன் 2020. மோகன் பியாரே அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் தலைமையில் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க. கமெண்ட்டில் இருக்கு பாருங்க அவரோட பேர், மோகன் பியாரே. சிக்ஸ்த் ஃபினான்ஸ் கமிஷன் 2020. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது ஃபினான்ஸ் கமிஷன் டாபிக். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம போக போகிற டாபிக் நிதி ஆயோக் அப்படிங்கிற டாபிக். இதை முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து